அன்றாட ஆன்மீகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான கனிவான வணக்கங்கள். இது பாருங்கள், ஆன்மீகம் என்பதும் அன்றாட வாழ்க்கை என்பதும் அப்பாற்பட்டதல்ல. ரெண்டும் இணைந்தே சென்று வெற்றிக்கு வழிகோலுகிறது. நம்ம தினம் முயற்சிகளை செய்கின்றோம், நிகழ்ச்சிகளை சந்திக்கின்றோம். இதில் வெற்றி கிடைக்கிறது எப்படி? ஆன்மீகத்திலேருந்து பல விஷயங்கள், பல செய்திகள், பல இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிறது. அப்படி பார்க்குறச்ச ஒரு முக்கியமான செய்தி என்னன்னாக்க, மனிதர்களை மனிதர் புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லிச்சா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பிறருடைய மனநிலையை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க, பிறருடைய என்ன ஓட்டத்தை தெரிஞ்சு கொண்டோம்னாக்க, அவர்களுடைய மனத்திலே செல்கின்ற நியாயங்களை புரிந்து கொண்டார், அவர்கள் மனத்தில் செல்கின்ற வாதங்களை தெரிந்து கொண்டால் நமக்கு மனத்தில் கஷ்டம் ஏற்படாது. அது கஷ்டம் ஏற்படாட்டாக்க நம்ம அவங்கள புரிஞ்சிட்டோம்னாக்க பலவிதமான இன்னல்களுக்கும் விரோதங்களுக்கும் இடமே இருக்காது. இதில் சாதாரணமாக சொல்லுவாங்க, there is a misunderstanding between him and meன்னு சொல்லுவாங்க. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விரோதத்திற்கு காரணமாக கூறப்படுகின்றது. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் நாட் தி ரீசன், லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் த ரீசன். பிறருடைய மனத்தில் அவங்கள எண்ண ஓட்டத்தை, அவங்க எண்ணத்தில் இருக்கின்ற கருத்துக்களை நம்ம புரிந்து கொண்டு விட்டோமே ஆனால் நமக்கு ஒரு விதமான மன தடுமாற்றமும் இருக்காது. மன தடுமாற்றம் இல்லைன்னா நமக்கு வெற்றி தான். அவங்கள வி கேன் வின் ஓவர் தான். பலரை நம்ம சந்தேகப்படுகின்றோம். ஏன் சந்தேகப்படுகின்றோம்? அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை, அவங்கள நம்ம புரிஞ்சு கொள்ளவில்லை. இந்த புரிந்து கொள்ளுதல், எதிரிகளை புரிந்து கொள்ளுதல், நண்பர்களை புரிந்து கொள்ளுதல், உறவினர்களை புரிந்து கொள்ளுதல் என்பது மிக மிக முக்கியம். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க ஒரு விதமான கஷ்டமும் கிடையாது. இதை தாங்க ராமாயணத்தில் வெகு சிறப்பாக ஒரு இடத்துல பார்க்குறோம். இந்த ராமாயணத்தில் ராமர் பட்டாபிஷேகத்துக்கு முடிசூட்டு விழாவிற்கு முதல் நாளாக வெளியேறுகின்றார், நாட்டை விட்டு வெளியேறுகின்றார், காட்டிற்கு செல்கின்றார். அவருடன் உடன் செல்வது அவருடைய இளவல் இலக்குவன், அவருடைய மனைவி சீதா பிராட்டியார். இவங்க காட்டுக்கு போகிறாங்க. காட்டுக்கு போய் தனியாக இருக்கிறாங்க, பர்ணசாலை அமைத்துக் கொள்கிறார்கள். இதற்கு மனம் ஒவ்வாது, கைகேயை கேட்ட வரத்திற்கு ஒவ்வாது ராமனுடைய மற்றொரு இளவலாகிய பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணு இந்த அம்மா கேட்குறாங்க. ஆனால் அந்த கைகேயை கேட்ட வரம் அவ்வாறு இருக்க, அதற்கும் மனம் இசைந்தோ இசையாமலோ வரத்தை கொடுத்து விட்டார் தசரதன். தசரதன் காரணமாக, தசரதன் கொடுத்த வரத்தின் காரணமாக, தசரனுடைய சொல்லின் காரணமாக, கைகேயின் வரத்தின் காரணமாக ராமர் காட்டிற்கு சென்றார். அவருடன் இலக்குவனும் சீதையும் சென்றார்கள். உண்மை. பரதன், பட்டத்திற்கு உரியவனாக கருதப்பட்ட பரதன் நாட்டை விட்டு வெளியேறுகின்றான். அண்ணனுக்கு உரிய முடியை நான் பெறமாட்டேன் என்று காட்டிற்கு செல்கின்றான். அண்ணனிடம் சென்று, அண்ணலே, இந்த ஏற்பாடு எனக்கு ஒவ்வாத ஏற்பாடு. என்னுடைய தாய் ஒரு மூர்க்கத்தனமான, கொடூரமான, கஷ்டமான வேலையை செய்துவிட்டார். அந்த சொல்லை கேட்டுக்கொண்டு அந்த கிழவனாகிய தசரதனும் இவ்வாறு செய்துவிட்டான். என் தாய் அரக்கிக்கு சமானமானவள். அவள் கேட்டதற்காக எனக்கு மனம் வருந்துகின்றது. நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றெல்லாம் கூறுகின்றான். இதெல்லாம் மட்டும் இல்லை, தன்னுடைய தாயே நொந்து மனம் வெறுக்கும்படியாக வெறுத்து பேசுகின்றான். தந்தையை இழிவுபடுத்தி பேசுகின்றான். அவர்களெல்லாம் குற்றம் கூறி, நீங்கள் வந்துவிட வேண்டும், நீங்கள் தான் நாட்டிலே நாட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாட்டிற்கு முக்கியமான நபர் என்று கூறுவான். ஆனால் அது ராமபிரான் தான், நீங்கள் தான் வர வேண்டும் என்றெல்லாம் கூறுகின்றான். முடிசூட்டுவதற்கு மறுத்து காட்டிற்கு வந்தவர் திரும்பி போக மனம் கொள்ளவில்லை. நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஓகே, அவனுக்கு தான் ஏற்பாடு பண்ணாங்க, ஹீ ஹிம்செல்ஃப் சரண்டர்ஸ், அவரே வந்துட்டார், நம்ம போனால் என்னன்னு தோணும். ஆனால் ராமனுக்கு அவ்வாறு தோன்றவில்லை. ராமனுக்கு மனத்திலே கிளேசமே இல்லை, ராமனுக்கு மனத்திலே கலக்கமே இல்லை, மனத்திலே ஒரு துக்கம் இல்லை, தாக்கம் இல்லை, ஏதும் இல்லை. இட்ஸ் ஓகே, அவங்க இதில் நியாயம் இருக்குப்பா. பரதன், நீ புரியாமல் பேசுகிற. கைகேயி கேட்டதில் என்ன தவறு இருக்குது? கைகேயி தன்னுடைய மகனாகிய பரதனாகிய உனக்கு கேட்கின்றாள். தன் மகனுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று கேட்பது ஒரு தாய்க்கு இயற்கையாக அமைகின்ற எண்ணம் தானே. ஆக உன் தாய்க்கு, அன்னை கைகேயிக்கு
இந்த இயற்கையான எண்ணம் தன் மனதில் மகனுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று கருதுகின்றார். இயற்கையானது, நியாயமானது, அதில் தவறு எது இருக்கின்றது? ஏன் நீ கைகேயி அன்னையை தவறாக கருதுகின்றாய்? அன்னை கைகையை குற்றம் கூறுவது உன்னுடைய குற்றம். ஆக அன்னை கைகையிடம் குற்றம் கூறக்கூடாது, அவரிடம் குற்றம் பார்க்கக்கூடாது என்று ராமன் கூறுகின்றான். அது மட்டுமல்ல, தசரதனை பற்றி குறை கூறுகின்ற பரதனிடம் மறுமுறை கூறுவான், இதோ பார், நீ அப்பாவை பற்றி தப்பாக பேசுகிற, அப்பா சொல்கிறது மிக மிக தவறு, தந்தை ஒரு தவறும் செய்யவில்லை. அவர் முன்பு அன்னை கைகேயிக்கு 2 வரங்களை ஈன்றிருக்கின்றார். அந்த கொடுத்த வரத்தை அன்னை கேட்கின்றார். கொடுத்த வரத்தை காப்பாற்ற வேண்டியது தந்தையினுடைய கடமை. ஆகவே தன்னுடைய வாக்கை காப்பாற்றுவதற்காக அந்த வரத்தை கொடுக்கின்றார். இப்பொழுது நீ எப்படி தந்தையிடம் குற்றம் காணலாம்? நீ தந்தையிடமும் குற்றம் காண முடியாது, தாயிடமும் குற்றம் கூற முடியாது. ஆகவே அவர்கள் இருவரிடமும் மிகவும் அன்பாகவும் மரியாதையாகவும் நடக்க வேண்டும் என்பது உன்னுடைய கடமை என்று கூறுகின்றார். இந்த ஒரு நோபல் தாட் யாருக்கு வரும் பாருங்கள். இந்த நோபல் தாட் ராமனுக்கு வந்தது என்பது மட்டுமல்ல, ராமனுக்கு மனத்திலே துக்கமே இல்லை, மனத்திலே கவலையும் இல்லை, மனத்திலே ஒரு பதட்டமே இல்லை. பரதனுக்கு பதட்டம் இருக்குது. பிகாஸ் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் கைகேயி அண்ட் தசரதா. அதனால் அவருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால அவருக்கு ஒரு விரோதம், அந்த விரோதம் வந்ததுனால அவருக்கு ஒரு பதட்டம். ஆனாக்க ராமன் அண்டர்ஸ்டுட் தி ஃபீலிங்ஸ், தி நேச்சர் ஆஃப் எ மதர். He also understood the necessity of keeping up with the words of the king. இதில் பார்த்தீங்களா, பிறருடைய மனநிலையை, பிறருடைய மனத்திலே ஓடுகின்ற எண்ண ஓட்டத்தை, அவருடைய செயல்பாட்டிற்கான காரணங்களை நாம் சரியாக நினைத்து கொண்டு விட்டோமே ஆனால் நமக்கு வெற்றி. இது அவங்களுக்கு வெற்றியாக அது ஒரு புறம் இருக்க, நமக்கு ஒரு விதமான தாக்கமும் இருக்காது. நமக்கு ஒரு தாக்கம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, நம்மளுடைய பேலன்ஸ் ஆஃப் மைண்டு போயிடும். நம்மளுடைய பேலன்ஸ் ஆஃப் மைண்டு போயிடுச்சுனாக்க நம்ம எது வேணாலும் செய்வோம். ஒரு அலுவலகத்தில் எடுத்துப்போம், நமக்கு எதிராக ஒரு செயல்பாடு, அலுவலகத்தில் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு தொழில் யூனியனுக்கும் சங்கத்திற்கும் ஒரு பேச்சுவார்த்தை. அவங்க பேச்சுவார்த்தை வரைச்ச அவங்க எதுக்கு வந்திருக்காங்க, அவங்களுடைய நேச்சர் என்ன, அவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்காங்களா இல்லை பிரச்சனையை பார்க்குறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க தேர் ஒன்ட் பி எனி ப்ராப்ளம். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ளாமல், இட்ஸ் நாட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், புரியாமை, அவளை பற்றி அறியாமல், அவங்கள அனலைஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனால தகராறு வருது. வீட்டில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மனிதன் வீட்டுக்கு வருவான், வீட்டுக்கு ஆஃபீஸுக்கு போகிறச்சே சொல்லிட்டு போயிருப்பான் அம்மாட்டுக்கு, அம்மா அது மாதிரி இதெல்லாம் இங்கே வச்சுருக்கிறேன், இதை இவரை வந்து கேட்பார், அவர் வந்து கேட்பார், அவர் வந்து சொன்னால் சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டு மாதிரி வாயால் சொல்லிட்டு போயிருப்பார், லிஸ்ட்டே போட்டு கொடுத்துட்டு போயிருப்பார். இவர் ஆஃபீஸில் வந்திருப்பார். இவருடைய எண்ணங்கள் அந்த காலையில் சொல்லிட்டு போனோம் இல்லையா, அந்த வீட்டு பெண்மணியிடம் தலைவியிடம் சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா, அதில் உள்ள முக்கியங்கள், அதில் உள்ள இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு தெரியும். இந்த அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கலாம். மிஸ்டர் ராமசாமி வருவார், வந்தார்னா அதை சொல்லுன்னு சொல்லிட்டு போயிருப்பார். ராமசாமி இவருக்கு பணம் கொடுக்க கொண்டிருக்கோம், அதை கேட்க சொல்லியிருப்பார், இல்லை அதை பற்றி ஞாபகப்படுத்த சொல்லியிருப்பார். ராமசாமி வந்தார்னா இந்த லெட்டரை கொடுன்னு சொல்லியிருப்பார். இவர் ஆஃபீஸ்லேருந்து வருவார், வந்த உடனே ராமசாமி வந்தாரா, மூர்த்தி வந்தாரா, இது மாதிரி ஒன்று ஒன்றா கேட்டு வைப்பார். இந்த அம்மா இவங்க வீட்டில் இவங்க வேலையில் வீட்டு வேலையில் இருந்திருப்பாங்க. ஆமாம், நீங்கள் உள்ளுக்குள்ளே வறட்சியே 1000 கேள்வியோடு வாங்க, ஒவ்வொரு கேள்வி வறட்சியே கேள்வி கணைகளுடன் வருகின்றீர்கள், ஏன் வராருங்கிற மாதிரி பேசிடுறீங்க. பாருங்கள், இந்த அம்மா அவருடைய மனநிலையை புரிந்து கொள்ளாமல், அவருடைய மனத்தில் ஓட்டத்தை புரிந்து கொள்ளாமல், பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொன்ன உடனே இவர் ரியாக்ட் பண்ணுறாரு. இவர் ரியாக்ட் பண்ண உடனே வீட்டில் ஒரு கலகம். மனிதன் தளர்ச்சி அடைந்து வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு வருகின்ற நேரத்தில் ஃபார் லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பிரச்சனை உருவாகுது. இது வரக்கூடாது என்பதை ராமன் தனக்கு தீங்கிழைக்கப்பட்டிருந்த போதிலும், தனக்கு முடி எழுந்திருந்தாலும், தன்னுடைய ஆட்சியை விட்டிருந்தாலும், பரதனே அதற்கு இணையாக வந்து பேசினா கூட மனக்கலக்கம் அடையாது. தசரதனுடைய மனநிலையை, கைகேயினுடைய மனநிலையை சரியாக புரிந்து கொண்டதுனால ராமனுக்கு ஒரு விதமான தாக்கம் இல்லை. அதுதான் வாழ்க்கையில் மனநிலையை சமமாக வைத்துக்கொள்வதற்கு அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் த மோஸ்ட் எசென்ஷியல். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம வளர்த்துக்கொள்வதற்கு ஆன்மீகம் வழிகொள்கிறது. ஆன்மீகத்தில் பல செய்திகள் காத்திருக்கிறது. மறுமுறை பார்ப்போமா?